சொல்றாங்க. நீ கொடுத்து வச்சவ, அதனாலதான் இதை உணர முடியுது. இந்த உணர்வு நம்ம உலகத்துல உள்ளவங்களுக்கு கொடுத்து வைக்கல. ஆனா யாருங்க தீ வச்சாங்க? நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஆமா பிரீத்தி. ஏய் அர்ஜுன் தாஸ், ஏன் நண்பா, என்னப்பா? ஹாப்பி. என்ன நண்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அண்ணி வணக்கம் அண்ணி. சரி, முதல்ல ஒரு விஷயத்த சொல்லு, நீ ஏன்பா அப்படி டல்லா இருக்கிற? அப்படியெல்லாம் இல்லையே, நல்லா தான் இல்ல இல்ல, கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. நீ தான் என்கிட்ட எதையும் மறைக்கிற. அட உன்கிட்ட ஏன்பா நான் மறைக்க போறேன்? எல்லாம் நல்லா தான் இருக்கு, சந்தோஷமா தான் இருக்கேன். அவ்வளவு ஏன் உன் எதிரில தான் கம்பீரமா நின்னுகிட்டு இருக்கேன். எப்படி இருக்கேன் பாரு. எனக்கு அப்படி தோணல. சரி பரவாயில்ல, நீ சொல்றத நம்புறேன். முதல்ல நீ உட்காந்து பேசுவோம். உட்காரு. என்னோட பையன் இருக்கான்ல ஜூனியர், அவனுக்கு பர்த்டே வருதுப்பா. நீயும் அண்ணியும் கண்டிப்பா வந்துடணும், மறந்துடக்கூடாது. என்ன? பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆனா எங்களால வர முடியாது. அண்ணி, எங்களுக்குள்ள வயசு வித்தியாசம் இருக்கலாம், ஆனா ரொம்ப நாள் நண்பர்கள் நாங்க. கண்டிப்பா வந்தே ஆகணும்பா. சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? அதெல்லாம் சரி ஹாப்பி. ஆனா குடும்பத்துல சில நேரம் வெளியில சொல்ல முடியாத அளவு ஒரு சில கஷ்டங்கள் இருக்கதானே செய்யுது. அந்த மாதிரி ஒரு இல்லப்பா, நீ சொல்ற எதையும் நான் கேட்க போறது இல்ல. அருணுக்கு கல்யாணம் ஆனப்போ நான் ஃபேமிலியோட அமெரிக்கால இருந்தேன். அதனால நீ ஒண்ணு பண்ணு, வரும்போது அவங்களையும் கூட்டிட்டு வா. என்ன, நாங்க அவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. எங்க வீட்ல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. இந்த தடவை மன்னிச்சிருங்களேன், அடுத்த தடவை கண்டிப்பா நாங்க வரோம். இதெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி. குடும்பத்துல இப்படி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி. அப்புறம் நண்பர்கள் நாங்க எதுக்கு இருக்கோம்? சுக துக்கத்தை பகிர்ந்துக்கு தானே. இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. நீங்க வரணும்னா வரணும், அவ்வளவுதான். சரிப்பா ஹாப்பி. நீ இவ்வளவு தூரம் வற்புறுத்துறதுனால இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போயிடுறேன். அட, நண்பன்னா இப்படி எல்லாம் இருக்கணும். சரிப்பா, சாயங்காலம் பார்க்கலாம். என்ன? வரேன். என்னங்க நீங்க? நான் கண்டிப்பா வரமாட்டேன். பிரீத்தி, ஆனா மாமா, நீங்க இந்த சிச்சுவேஷன்ல சரின்னு சொன்னது சரிதானா? இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல நீ தலையிட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? சரி, ஓகே மாமா. சௌமியா, ஐயோ, எங்க போறீங்க? டீ குடிங்க. சௌமியா, நான் இப்ப வந்துடுறேன். இல்லங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இங்க பாரு சௌமியா, இப்ப எல்லாமே அதிகமா போயிட்டு இருக்கு. முன்னாடி என் அப்பா இந்த வீட்டுக்கு தீ வைக்க முயற்சி பண்ணாரு. அப்புறம் இப்ப என்ன கொல்றதுக்கு ஆலயம் வச்சிருக்காரு. நான் யாரையுமே சும்மா விட போறதில்ல. அருண், அத்தையும் மாமாவும் இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒருவேளை எனக்கு இப்படி பண்ணிருந்தாங்கன்னா நான் அதை ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா நீங்க அவங்களோட மகன், அவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ப்ளீஸ் நம்புங்க. சௌமியா, உனக்கு புரியல. எங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தி உனக்கு சரியா தெரியல. ஆமா அருண், சௌமியா சொல்றது சரிதான். அம்மா அப்பா தம் பசங்க மேல எவ்வளவு கோவமா இருந்தாலும் சரி, என்னைக்கு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த மாட்டாங்க. ஒருவேளை அந்த தீய பிரீத்தி வைக்க சொல்லியிருக்கலாம். உங்களை தாக்குறது இல்ல, அவங்க என்னைக்குமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் யார் பண்ணிருப்பாங்க? இப்ப அது யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா நீ அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவும் எடுத்துறாத. இந்தாங்க, முதல்ல டீ குடிங்க.